எடுத்துக்கொள்வோம். 87வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 87:5. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல கவனமாய் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் தந்த அருமையான வாக்குத்தத்தம். இந்த மாதம் வார்த்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, கேட்டுக்கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து உறுதிப்படுத்தினார். சீயோனை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். நான் உறுதிப்படுத்துவேன், உன்னை குறித்து சொன்னதை, சொல்லப்பட்டதை நானே உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நான் கேட்ட சாட்சிகள் அநேகம் இருக்கிறது. அதிலே ஏறக்குறைய எல்லா சாட்சிகளும் சொல்லுகிற ஒரே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தர் இந்த நாளில் பேசின வார்த்தை, எங்களுக்காக பேசின வார்த்தையை எடுத்து நாங்கள் அதிலிருந்து அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார். ஆமென். அதிசயம் நடந்த, அற்புதம் நடந்த ஒவ்வொருவரும் ஆமென். இதுவரை நான் கேட்ட சாட்சியில் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை ஆமென். இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசினார். அது முதல் அந்த வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு அந்த வசனத்தை நம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார். என் வாழ்க்கையில் அதிசயம் செய்தார், என் பிள்ளை வாழ்க்கையில் அதிசயம் செய்தார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஏதோ வந்தோம், இருந்தோம், கொஞ்ச நேரம் பாடினோம், ஆராதிச்சோம், வார்த்தையை கேட்டோம், போனோன்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் இது தேவன் விளம்புகிறார், தேவன் விளம்புகிறார், தேவன் விளம்புகிறார். அப்படிதான் பைபிள்ல இருக்கிறது. அவர் நமக்கு விளம்பி தருகிறார். பிள்ளைகளை நம்மை அவருடைய சமூகத்தில் பந்தியில அமர வைத்து அவர் விளம்புகிறார். அதை விரும்பி புசிக்கும் போது அந்த வசனம் நமக்குள்ளே 100ஆய் பலன் தருகிறது. ஹல்லேலூயா. வழியிலே போடப்பட்ட விதையாய் காணப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. ஆமென். விரும்பி விளம்புகிறத விரும்பி புசிக்கணும். ஆமென். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் வசனம் வேலை செய்யும். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் வசனம் சும்மாவே இருக்காது. ஆமென். ஏதோ வந்தோம், இருந்தோம், போனோம். ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கு சொல்றேன், கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார், எனக்காக தான் பேசுகிறார். ஏதோ டைரியில் எழுதி மூடி வைக்கிறதுக்கு அல்ல. அதை தினமும் ஆமென் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அந்த வசனத்தை அறிக்கை செய்கிறது, வசனத்தை ஜெபத்தில் சொல்றது, வசனத்தை விசுவாசமாய் அறிக்கை செய்கிறது. இது மிக மிக அவசியமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட அற்புதங்களுக்கு பின்னாக கர்த்தருடைய வசனம் தான் இருக்கிறது. இன்று நிற்பதற்கும் காரணம் வசனம் தான். ஹல்லேலூயா. வசனம் தான். வசனம் இல்லைன்னா ஒரு தேவ பிள்ளைக்கு நிற்கவே முடியாது. கர்த்தர் என்ன சொன்னார்? நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். இன்னைக்கு நான் மறைவில் இருக்கிறேனா, அது இந்த மண்பாண்டத்தின் விசேஷம் அல்ல, இதற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தையின் விசேஷம். நானும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கிறோனா, ஏதோ நம்முடைய ஒன்றும் கிடையாது, உள்ளே வைத்திருக்கிற வார்த்தை. இது ஒரு தேவ பிள்ளை மறந்து விடவே கூடாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சீயோனை குறித்து சொல்லுகிறார். இந்த சீயோன் என்னது, அல்லது இந்த சீயோன் யார் என்று கேட்டால், 132வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஒரே லைன்ல சொல்லணும்னா, சீயோன் தேவன் விரும்பி தெரிந்து கொண்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் இருதயத்தில் ஆழமாய் ஒரு காரியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன? நான் தேவனால் வேறு வழி இல்லாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, நான் தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நான் தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் தெரிந்து கொண்டு, பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் தெரிந்து கொண்டார் என்றால் சொல்லலாம், அவர் எல்லாரையும் தெரிந்து கொண்ட கூட்டத்தில் நானும் இருக்கிறேன் என்று. இல்லை, என்னை விட நல்லவங்க இப்போ ரோட்டில் நடந்துட்டு இருக்கிறாங்க, என்னை விட உண்மையுள்ளவங்க இந்த ரோட்டில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது நாம ஏங்க அடுத்த நாட்டுக்கு போகணும்? நம்ம ஊரில், நம்ம தெருவில்,
நம்மை விட பலமுள்ளவர்கள், நம்மை விட சிறந்தவர்கள், நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட வசதி படைத்தவர்கள், ஏன் நம்மை விட நல்லவர்கள், நம்மை விட உண்மை உள்ளவர்கள், இத்தனை பேர் அறியாத பெற்றுக்கொள்ளாத இந்த பாக்கியத்தை இன்னைக்கு நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம் என்றால் இயேசுவின் நாமத்தில் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், அவர் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள், சீயோனை குறித்து சொல்லப்படுகிறவைகள், அதை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். வார்த்தையை தருகிறது அவர்தான், அதை ஸ்திரப்படுத்துகிறதும் அவர்தான். எனவே வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை கலங்க தேவையில்லை. ஆமென். வார்த்தை இல்லாமல் காத்திருக்க முடியாது, வார்த்தை தராமல் அவர் காத்திருக்கவும் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. வார்த்தை இல்லாமல் காத்திருக்க முடியாது. 75வது வயசுல ஆபிரகாமை அனுப்பும் போது அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்கவில்லை. ஏனென்றால் 75வது வயசுல அவனுக்கு வார்த்தை இல்லை. ஆனா 86வது வயதுல ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அடியேனுக்கு என்ன தருவீர்? ஏன்னா 75வது வயசுல ஆண்டவர் அவனுக்கு திரும்ப வாக்கு கொடுக்கிறார். அப்ப 75வது வயசுல இல்லாத எதிர்பார்ப்பு 86வது வயதில் ஆபிரகாமுக்கு வர காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அவன் 75வது வயதில் இருந்த பலன் 86ல டபுள் ஆனதுனால கிடையாது. பலன் நாளுக்கு நாள் குறையதான் செய்யுது. ஆனா வார்த்தை கிடைத்து இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா அவருடைய வார்த்தை உள்ளே கிடைக்கப்பெற்ற பிறகு. எனவே தான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் கேட்டாரை ஜனங்களை, வனாந்திரத்தில் யாரை பார்க்க போனீர்கள் என்று. இவ்வளவு கூட்டம் கூட்டமா போனீங்க இல்லங்க, எதுக்கு போனீங்க? யாரை பார்க்க போனீங்க? பதில் ஒன்றுதான், வார்த்தை. வனாந்திரத்திலிருந்து வார்த்தை உண்டானது என்று லூக்கா 3 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வர்றது எதுக்கு வரோம்? வார்த்தைக்காக. வேற எங்க எதுக்கு வருகிறோம்? இல்ல, ஆராதிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம். அதன் பிறகு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒன்று மேல் தான். எதன் மேல? வார்த்தை. வார்த்தை. இங்க வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பார்ப்பதற்கு கண்ணுக்கு இனிமையா ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமென். ஆனால் ஐம்புலன்களை மகிழ்விக்கிறது ஒன்றும் இங்க இல்ல, ஆவியை உயிர்ப்பிக்கிறது இங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் வார்த்தை. வார்த்தை மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி பரலோகம் கொடுக்கிறது தான் வசனம். எனவே தான் தாவீது சொல்லுகிற, நம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நம்முடைய வசனத்தை அனுப்பி மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற, பாவத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற, பாதாளத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற உமது அடியேனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக. அவர் விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார். விரும்பி தெரிந்து கொண்ட சீயோனுடைய உண்மையான நிலைமை என்ன? அவர் தெரிந்து கொள்வதற்கு முன்னே இந்த சீயோனுடைய உண்மை நிலவரம் என்ன? எல்லா தேவ பிள்ளைகள் அதை அறிந்திருக்கணும். எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் இப்படி சீயோனின் நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி, வாசிங்க, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா. இந்த சீயோனுடைய ஒரிஜினல் நிலைமை என்ன அப்படின்னா, விசாரிப்பாரற்ற சீயோன். விசாரிப்பாரற்ற சீயோன்னா இந்த சீயோனை விசாரிக்கிறதற்கு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருக்கவில்லை. எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைங்கிற வலியை விட என்னை எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லைங்கிற வலி ரொம்ப பெருசு. 13வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காயங்களை கட்டும்படி, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உனக்காக ஏற்படுவார் இல்லை. உனக்கு அடிபட்டுனா நீ தான் கட்டணும் காயத்தை. உனக்கு ஒரு அடிபட்டுட்டு உன் காலில் ஒரு சின்ன தட்டுப்பட்டு ரத்தம் வந்துட்டுன்னா ஐயோன்னு சொல்லி அழுறதுக்கு கூட யாரும் இல்லை. அதுதான் சீயோன். அடுத்த வார்த்தை, உன்னை சொஸ்தப்படுத்தும், உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை, உனக்கு மருந்தும் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா இந்த சீயோன் யாரு தெரியுமா? ஆமென். எதுவும் இல்லாதவள், யாரும் இல்லாதவள். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அதன் அர்த்தம் சொந்தங்கள் இருக்கிறாங்க, ஆனா எனக்கென்று ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மறந்துட்டாங்க. நம்பரை டெலீட் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க.
அடுத்த வார்த்தை, அவர்கள் உன்னை தேடார்கள். ஓ, தேட மாட்டாங்க. என்ன ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, இவ வரலையெல்லாம் தேட மாட்டாங்க, தேட மாட்டாங்க. ஆமென். இவள் தான் விசாரிப்பாரற்ற சீயோன். ஏசாயா 54 ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இந்த விசாரிப்பாரற்ற சீயோனை ஒருவர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். இது நான் பெற்ற பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தெரிந்தெடுக்கப்பட்டதை பார்க்கணும். தேவன் தெரிந்தெடுத்ததை பார்க்கணும். யாரை தெரிந்தெடுத்திருக்கிறார்? விசாரிப்பாரற்ற சீயோனை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ காலை ஆராதனையில் வந்து இருக்கும்போது ஆவியானவர் தம்முடைய அன்பினால் இருதயத்தை நிரப்பி ஆண்டவர் அப்படியே இழுத்துட்டு போறார். அவர் லாசரு மரித்த செய்தி கேட்டு வருகிறார். வந்தபோது அவர் கேட்கிறார், எங்க வச்சிருக்கிறீங்க? உடனே எல்லாரும் சொல்றாங்க, வந்து பாருங்க அவனை, அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க, அவன் நிலைமைய பாருங்க. ஆமென். இப்படி வந்து பாருன்னு சொன்னதும் அடுத்த வார்த்தை, இயேசு கண்ணீர் விட்டார். இதை பார்த்துட்டு இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் இவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் பத்தியா. இந்த அன்பின் நிமித்தமாய் லாசரு உயிர்ப்பிக்கப்பட்டான். எதற்கு இதை சொல்றேன் தெரியுமா? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நானும் நீங்களும் உயிர்ப்பிக்கப்பட ஒரே காரணம் அவர் நம்மேல் வைத்த ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அன்பு, இந்த நேசம், ஹல்லேலூயா, இந்த அன்புக்கு இணையே கிடையாது. ஆமென். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டா அவர் இவ்வளோ பிடிக்கும். சிலுவையில பார்க்கலாம் அந்த சிம்பலை. ஆமென். அவர் விரிக்க ஒப்பு கொடுத்தார். என் மேல வச்ச நேசத்தின் அடையாளம். போன பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். சாத்தான் ஆஃபர் பண்றான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை வணங்கினா நான் இதை கொடுப்பேன் ஆஃபர் பண்றான். ஆண்டவர் மட்டும் கை நீட்டி வாங்கியிருந்தாருன்னா அந்த கையில் ஆணி ஏறி இருக்காது, அங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும். இல்ல, சாத்தான் உலகம் முழுவதையும் அவர் கையில வைக்க பார்த்து கொண்டிருக்கும் போது பிதா என்ன வச்சு காட்டுறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யார்கிட்டயாவது இப்படி ஒரு ஆஃபர் வச்சா ஆஃபர் வைக்காமலே தள்ளி போட்டுருவாங்க. இல்ல, இப்படி ஒரு ஆஃபர் வைக்கிறான்னு வைங்களேன். மனைவிகளே, ஒரு சைடு உங்க புருஷன், இன்னொரு சைடு பிசாசான உலகம் ஃபுல்லா ஆஃபரை வைக்கிறான். எதை தெரிந்தெடுப்பீர்கள்? நீங்க சைலண்டா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாராவது சொன்னாங்களா? வாழ்விலும் தாழ்விலும் அன்னைக்கு சொன்னது. சரி புருஷர்களே, சிலர் இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்க கொஞ்சம் பரலோகம் நம்ம எவ்வளவு பிரஷியஸா பாக்குது பாருங்க. சாத்தான் கொடுத்ததை ரிஜெக்ட் பண்ணதுனால அவர் கையில ஆணி ஏறிச்சு. அப்பா நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம பெற்றோர் அம்மா நேசிக்கிறாங்க, மனைவி நேசிக்கிறாங்க, புருஷன் நேசிக்கிறாங்க, பிள்ளைங்க நேசிக்கிறாங்க. ஆனா நேசம் மரணத்தை விட வலியதுன்னு யாரும் இதுவரை ப்ரூவ் பண்ணல. நேச மரணத்தை விட வலியதுன்னு ஒரே ஒருத்தர் தான் நிரூபித்தார். அது சிலுவையில நிரூபிக்கப்பட்டது. அவர் தான் என் ஆத்தும நேசர். இந்த விசாரிப்பாரற்ற சீயோனை விரும்பி தெரிந்து கொண்டவர். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நான் சொல்வேன்
இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு எப்படி சொல்வேன் இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. அதாவது நல்ல கவனிங்க, விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனே, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையும் அந்த கனத்தையும் நீ பார்க்கணும். இங்க நம்ம என்ன வாசித்தோம்? சீயோனை குறித்து. மோசே மரணம் அடைவதற்கு முன்னதாக தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்களை நிறுத்தி யூதாவை குறித்து, யோசேப்பை குறித்து, ஆசேரை குறித்து, பென்யமீனை குறித்து, லேவியை குறித்து, இப்படி யோசேப்பின் 12 பிள்ளைகளை, 12 கோத்திரங்களை ஒவ்வொருவரை குறித்து வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆமென். இப்படி 12 கோத்திரங்களை குறித்து சொல்லப்பட்ட அதே இடத்துல விசாரிப்பாரற்ற இந்த சீயோனை தேவன் விரும்பி தெரிந்தெடுத்து இப்பொழுது சொல்லுகிறார். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை கொண்டு சொல்லுகிறார் சீயோனை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட இதே புத்தகத்தில், ஆமென், லேவியை குறித்து சொல்லப்பட்ட இதே புத்தகத்தில், பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட இதே புத்தகத்தில் இந்த விசாரிப்பாரற்று கிடந்த சீயோனை அவர் விரும்பி தெரிந்து என்னை குறித்து சொல்லி இருக்கிறார். சொல்றவங்க மாத்திரம் கையில பைபிளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க பர்சனலா இதை இது என்னோட அனுபவம் உள்ள நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நான் சொல்றது நிச்சயமா அதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப என் கையில மைக் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க பர்சனலா அப்பா பாதத்துல உட்கார்ந்து பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் தெரியுமா? இந்த ஒருவனுக்காக 40 பரிசுத்தவான்களை கொண்டு 1500 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகம், அப்படி உணர்ந்தவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. இந்த ஒருவனுக்காக, நீங்க படிச்சு பாருங்க. நீங்க அப்பா பாதத்திலிருந்து கடமைக்கு படிக்கிறவங்கள நான் சொல்லல, இந்த பிரசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா இந்த விசாரிப்பாரற்ற சீயோனுக்காக. ஹல்லேலூயா. ஆமென். ரிசல்ட் வரும்போது நம்ம பேர் கூட இருக்காதுங்க, நம்பர் தான் இருக்கும்ல. நம்பரை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறோமே. நம்ம லைஃபையே எழுதி வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நம்பரை பார்த்து கிடைக்கிற சந்தோஷம் லைஃபையே எழுதி வச்சிருக்கிறார். யூதாவை குறித்து, பென்யமீனுக்கு இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட இடத்துல விசாரிப்பாரற்று கேட்பார் கேள்வியற்று கிடந்த இந்த சீயோனை குறித்து கர்த்தர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கெல்லாம் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து பிளஸ் பண்ணார். ஆமென். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து நம்மளை பிளஸ் பண்ண முடியுமா? இல்லை. ஏன்? நாம் அந்நியர், நாம் புறஜாதியார், நாம் விசாரிப்பாரற்ற சீயோன். இதனால் அவர் என்ன செய்தார்? அவரே நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். தம்முடைய வஸ்திரத்தை நம்ம மேல் விரித்து இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே, தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே, தாங்கின அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன்? இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எவ்வளவு நல்ல தேவன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப நேசிக்கிற உறவுங்க உங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாளாவது அவங்க உங்களை வெறுத்திருப்பாங்க. ஒரு நாளாவது அல்லது ஒரு நேரமாவது வெறுத்திருப்பாங்க அல்லது ஒதுக்கி இருப்பாங்க.
ஒதுக்கி இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயம் சொல்ல போவீங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேரமாவது. அப்படி இல்லாத உறவே கிடையாது. மனுஷன் அப்படிதான் இருப்பான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் நினைக்கும் போது அந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆமாம், சீக்கிரம் வெளியே வரும். என்ன நான் சொல்வேன் இயேசுவின் அன்பு. எனக்கு சொல்ல தெரிலப்பா. அன்பை பற்றி நிறைய பாடியாச்சு, இன்னும் பாட வச்சுட்டே இருக்கிறார். ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. அன்னைக்கு டேஸ்ட் பண்ண அதே சுவை இன்னைக்கு மாறல. சில ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது, சில ஊருக்கு போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, வாங்க சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, அன்னைக்கு இந்த டேஸ்ட் போயிட்டு பாஸ்டர். எல்லாமே டேஸ்ட் மாறுங்க, போயிருங்க. ஆனா நான் விசாரிப்பார்ட்ட செய்யும். விரும்பி தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு பைபிளை பார்த்தா எல்லாமே அவனை குறித்து எழுதுனதா தான் இருக்கும். அதனாலதான் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு பார்டருக்கு வெளியே இருந்து ஒரு கூட்டம் உள்ள வராங்க. காணியாட்சிக்கு புறமே இருந்து ஒரு கூட்டம் உள்ள இழுத்து கொண்டு வரப்படுகிறார்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகள் எனக்கு உண்டு. அவங்கள பேதுரு அழைச்சது மாதிரி அழைக்க முடியாது, யோவான் அழைச்சது மாதிரி அழைக்க முடியாது. பேதுருவை எப்படி அழைத்தார்? பேதுருவே எனக்கு பின்னாக வா, அவ்வளவுதான். பேதுரு வந்தா. யோவான் எப்படி அழைத்தார்? யோவானே என் பின்னாடி வா, ரைட். லேவி எப்படி அழைத்தார்? வா என் பின்னாடி வா. இப்படி இந்த கூட்டத்தை அழைக்கல முடியாது. தூரமாய் கிடந்தேன், தொல்லைகள் அடைந்தேன், தூயா உம்மை மறந்து. இது ஆண்டவர் அதனால சொல்றார், இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அவர்களை நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது நான் இழுத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவருடைய அன்பால் இழுக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி இழுத்து கொண்டார். அன்பின் கயிற்றா. ஆண்டவருடைய அன்பை நினைச்சா வார்த்தைக்கு அப்புறம் பாட்டு வந்துட்டே இருக்கும், பாடிட்டே இருக்கலாங்க. வேற யார பாடினாலும் பிரச்சனை. ஹல்லேலூயா. அவரை பாடலாம், பிரியமேன்னு சொல்லுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. வேற யார சொன்னாலும் கிச்சன்ல இருந்து என்ன வேணாலும் வந்து விழலாம். ஆண்டவரை சொல்லுங்க, அப்பா லவ் யூப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் நேசர், என் மணவாளன், என்ன நேசிச்சீங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களை சிலர் நேசிக்கிறாங்க தெரியுமா? அது எதனால தெரியுமா? அவர் உங்களை நேசிச்சதுக்கு அப்புறம். அவர் உங்களை, எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நீங்களாம் இருக்கிறத பார்த்தா, ஓ போன வாரம் செய்தி கேட்டு யூதா கோத்திரமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, நம்மளை பார்க்கணுங்க, நான் யாருன்னு பார்க்கணும். கடைசி வரை இப்படி பார்க்கிறவங்க தாங்க கிருபையை டேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, ஏதோ கொஞ்சம் நான் இத்தனை வருஷம் வந்தேன், இப்ப ரட்சிக்கப்பட்டு. ஆமே, ஹல்லேலூயா. ரட்சிப்பு பழசு கிடையாது, அது புதுசு. அதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் விசாரிப்பாரட்டவன ஒருத்தர் விரும்புறாரு. விரும்பி இருதயத்து மோசையை கொண்டு லேவி, பென்யமீன் 12 கோத்திரத்தாருக்கு எழுதும் போது இருதயத்துக்கு ஏற்றவனை கொண்டு அப்படி உழுக்கி தாவீது எழுது. யாரை குறித்து ஆண்டவர்? அதான் 12 கோத்திரத்தை குறித்து எழுதியாச்சு. இல்ல, சீயோனை குறித்து எழுதிட்டு ஆண்டவரை இதை யார் ஆண்டவர் உறுதிப்படுத்துவா? ஆபிரகாமுக்கு இவங்களை தெரியாது, ஈசாக்குக்கு இவங்களை தெரியாது, யாக்கோபுக்கு இவங்களை தெரியாது. இவங்களை குறித்து எழுதப்பட்டதை யார் உறுதிப்படுத்துவா? உன்னதமானவர் தாமே அதை உறுதிப்படுத்துவா. ஹல்லேலூயா. சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தான் என்று 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சீயோன் கோட்டையை
தாவீது பிடித்தானோ அது ஒரு நிழலாய் சொல்லப்படுகிறது. அதை வைத்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தமக்கென்று பிரித்தெடுத்த காரியத்தை ஆமென் சற்று வேகமாக ஆமென் ஒரு சில வசனங்களை முன்வைத்து நான் சொல்லி அதை ஒப்பிட்டு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாளிலே ஆவியானவர் காண்பித்து தந்த வெளிச்சத்தின் பிரகாரமாக அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. முதலாவது நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் எப்ரோனில் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். நமக்கு தெரியும் இப்பொழுது எல்லாரும் வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. எதற்குன்னா நீங்க இஸ்ரவேலை ஆளும்படியான வேளை வந்தது. ஆனால் தாவீது ஆல்ரெடி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்ப இப்பொழுது இருக்கிற அபிஷேகம் என்பது எதை காண்பிக்கிறதுனா தாவீது ஆட்சி செய்யும் வேளை வந்தது. தாவீது இனி இஸ்ரவேலை தன் கையில் எடுக்க இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனாய் இருக்கவும் இஸ்ரவேலுக்கு தலைவனாய் இருக்கிறதற்கான வேளை வந்தது. அதன் அடையாளமாக மீண்டும் அவன் தலையிலே தைலத்தை ஊற்றுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அவரோடு இருக்கிறார். பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஃபசி தீர்க்க தரிசனம். அப்பொழுது உன்னிடத்தில் தோன்றுகிறவர் பரிசுத்தராயிருப்பார். பரிசுத்த வித்து ஆமென். ஆவியானவர் அவரோடு இருக்கிறார். ஆனால் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வயதில் லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22-23வது வசனத்தில் அன்றியும் வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். 30வது வயதில் இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் 30வது வயதில் கிடைக்கப்பட்டது என்றாலும் ஆவியானவர் அவரோடு தான் இருக்கிறார். அப்போ இப்பொழுது இதை காண்பிக்கிறது என்றால் 102வது சங்கீதத்தில் அருமையாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்காக தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அப்படி என்றால் தாவீது இஸ்ரவேலை ஆளும்படியாய் இஸ்ரவேலுக்கு தலைவனாகவும் மேய்ப்பனாகவும் இருக்கும்படியான வேளை வந்ததின் அடையாளமாக தாவீதுனுடைய 30வது வயதில் அவன் தலையிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது போல ஆமென் காணாமல் போன ஆடுகளாய் வழி தப்பி போன ஆடுகளாய் அலைந்து திரிந்த எனக்கும் உங்களுக்கும் அவர் மேய்ப்பராய் தலைவராய் இரட்சகராய் இருக்கும்படியான வேளை வந்ததின் அடையாளமாக அவருடைய 30வது வயதில் அபிஷேகம் ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கினாராம். ஏசாயா 61:1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி. யாருங்க சிறுமைப்பட்டவங்க? யார் சிறுமைப்பட்டவங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தவங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் தான் சிறுமைப்பட்டவன், நீங்களும் பெரிய ஆட்கள். அபிஷேகிக்கப்பட்டது யாருக்காக? தாவீதின் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது யாருக்காக? இஸ்ரவேல் ஜனத்துக்காக. அதே போல 30வது வயதிலே ஆவியானவர் ரூபம் கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினது யாருக்காக? இந்த சிறுமைப்பட்டவனுக்காக. அதான் சொன்னேன், பைபிளை எப்படி படிக்கணும்னா இது எனக்காக எழுதப்பட்ட பைபிள். அடுத்த வார்த்தை வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. இருதயம், இப்ப சொல்லுங்க, யாருங்க இருதயம் நொறுங்குண்டவங்க? சத்தமா சொல்லுங்க. சிலர் நொறுங்கினதுனால வாய் கூட ஓவரா சிலர் நொறுங்கி இருக்காங்க நினைக்கிறேன். இருதயம் நொறுங்குண்டது யாருங்க? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும்,
துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. சீயோனே, உனக்காய் தேவன் தயவு செய்யும் காலம் வந்தது. வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர், எஸ் ஃபாதர், எனக்காக என் வாழ்க்கையில நீர் உரைக்கப்பட்டதை ஸ்திரப்படுத்தும்படியான வேளை வந்தது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமென். 30வது வயதுல அபிஷேகம். ஆமென். சீயோனை அவர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, விசாரிப்பாரற்ற சீயோனை தனக்காக்கி கொள்வதற்கு முன்பதாக அவருடைய வேளையிலே அவர் வெளிப்படுகிறார். மனுஷகுமாரனாய் பூமியிலே பிறக்கிறார். சின்ன வயசுல சர்ச்சில் பிரதிஷ்டைக்கு கொண்டு போறாங்க. 12வது வயதிலே அந்த வழக்கத்தின்படி கொண்டு போறாங்க. அதன் பிறகு 30 வயது வரைக்கும் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் வேற ஒண்ணுமே செய்யல, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதுதான் பைபிள் சொல்லுது. ஆமென். நிறைய பேர் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம பைபிள் சத்தியம். ஆமென். எது தேவையோ அது மட்டும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிளை தாண்டி ஒன்று அறிய விரும்புகிறோம்னாலே அது ராங், அது வேண்டாம். ஹல்லேலூயா. பைபிளில் எது தேவையோ, ஒரு மனிதனை எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் தேறினவனாகவும் நிறுத்தும்படி கொடுக்கப்பட்டது தான் பரிசுத்த வேதாகமம். இதை தாண்டி நாங்கள் அதை டீச் பண்ணுறோம், இதை டீச் பண்ணுறோம், அது பைபிளில் இல்லாததுன்னு யார் சொன்னாலும் தயவு செய்து, பவுல் சொல்கிறார், ஒரு தூதனே சொன்னாலும் அவனை ஏற்றாதீங்க. ஆமாம். பவுல் சொல்கிறாரு, அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்க, பிரைஸ் லார்ட் கூட பைபிளில் இருக்கான்னு பாருங்க. யார் என்ன கேட்டாலும் அதுக்கு ரெஃபரன்ஸ் பைபிளில் பார்க்கணும். அது நெட்டில் இருக்குது, அது இன்னொரு புக்கில் இருக்குது. வேண்டாம் வேண்டாம். ஆமென். என்ன நித்தியத்துக்கு கொண்டு போவதற்கு, என்னை அவருடைய சாயலாய் வணைவதற்கு ஆமென் இந்த பைபிள் மாத்திரம்தான் போதுமானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் பைபிளை ரொம்ப படிங்க, பைபிளை ரொம்ப நேசிங்க. நம்ம எவ்வளோ பைபிளை நேசிக்கிறோமோ அவ்வளோதான் ஆண்டவரை நேசிக்கிறோம். என்னதான் நேசிக்கிறேன்னு பாடினாலும் இந்த பைபிளை எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளோதான் ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆமாம். நான் எல்லாம் ரைட்டு தான். நீங்கள் பைபிளை எவ்வளோ நேசிக்கிறீங்க அவ்வளோதான் ஆண்டவரை நேசிக்கிறீங்க. பைபிளை கனப்படுத்துங்க. உங்கள் பர்சனல் பைபிளை நல்லா வச்சுக்கோங்க. ஆமாம். நல்லா வச்சுக்கோங்க மீன்ஸ்னால் அது எங்கேயோ போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அதை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. ஆமென். அதுக்குன்னு ஒரு கனத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை விக்கிரகமாக்கிறாதீங்க, அதுக்குள்ளே கனத்தை கொடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே என் அப்பாவுடைய எழுத்து இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 2வது பாருங்கள், அதனுடைய 6வது வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு. இப்பொழுது வேளை வந்ததுனால தாவீது என்ன செய்கிறார்னா, தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போகிறான். எருசலேமுக்கு போகிறான். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்தார். சீஷரோடு கூட, தம் மனுஷரோடு கூட. 1வது வசனத்திலே அவர் எருசலேமுக்கு சமீபமாக இருக்கும்போது ஆமென் ஒரு கழுதையை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அதன் மேலே ஏறி அவர் பவனி வருகிறார். இது ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. யாருக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை? சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே, விசாரிப்பாரற்று கிடந்த சீயோனே, உன்னை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும். அவர் தாழ்மை உள்ளவராக இருக்கிறதுனால தாங்க இந்த தாழ்விலிருந்து என்னை தூக்கினார். ஹல்லேலூயா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்படி தாவீது தனக்கான வேளை வந்தபோது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு போனானோ, அதே போல ஆமென் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தபோது நமக்காய் அனுப்பப்பட்ட தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு இதோ எருசலேமுக்குள் வருகிறார். தாவீது எதற்காக எருசலேமுக்கு போனான் தெரியுமா? ஆமென்.
யுத்தம் பண்ண, அங்க இருக்கிற எபூசியரை மேற்கொள்ள யுத்தம் பண்ண. அதே போலதான் எருசலேமுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது எதற்கு தெரியுமா? ஜனங்கள் பாடுறத கேட்கறதுக்கு அல்ல, யுத்தம் பண்ண. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இந்த சீயோனுக்காக அவர் வழக்காடுகிறவர், இந்த சீயோனுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண போகிறார். இந்த யுத்தத்தில தான் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். யுத்தம் பண்ண போகிறார். யுத்தம் பண்றதுக்காக தாவீது எருசலேமுக்குள்ள மனுஷரை அழைத்து கொண்டு போனது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அதனுடைய அதே 6வது வசனத்தை வாசிகள். 2 சாமுவேல் 5:6. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். கூட இருக்கிறவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீதால இது முடியாது, வேணா கோலியாத்தை அடிக்கலாம், ஆனா இந்த சீயோன் எல்லாம் பிடிக்க முடியாது. இப்படி நினைத்து பரியாசமா சொல்றாங்க. அங்க இருக்கிற குருடரும் சப்பானிகளுமே உன்னை தடுப்பார்கள் என்று. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் எருசலேமுக்குள் போய் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் சிலுவையில் அறையப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா 23:35 ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில காரியங்களை நம்ம செய்ய போகும்போது இவன் என்ன செய்யறான், இவன் எப்படி செய்யறான், இது இவனுக்கு சக்சஸ் ஆகுமா, இது பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருப்பாங்க. இப்ப ஜனங்க நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் இகழ்கிறார்கள், நிந்திக்கிறாங்க. அவர் வந்தது, சீயோனே, சீயோன் குமாரத்தியே, உன்னிடத்தில் ராஜா வருகிறார், உன்னை தமதாக்கி கொள்ள, உன்னை சொந்தமாக்கி கொள்ள. இப்பொழுது அவர் இருக்கிற நிலைமையை பார்த்து ஜனங்களும் அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா இகழ்கிறார்கள். இகழ்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இவன் கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். இப்ப ஜனங்க இகழ்கிறார்கள். அடுத்த வசனத்துல போர் சேவகர்களும் நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. 37வது வசனத்தை வாசிங்க. யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். 39வது வசனத்துல சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவனும் இகழ்கிறான். அங்க எப்படி தாவீதோடு இருந்தவங்க, இது இவனுக்கு சாத்தியமே இல்லை, அங்க இருக்கிற சப்பானியும் குருடருமே உன்னை தடுப்பாங்கன்னு சொல்லி எவ்வளவு பரியாசம் பண்ணினார்களோ, நிந்தித்தார்களோ, அதே போல இப்பொழுது சூழ்ந்திருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, இப்ப அவர் எது நடுவில் இருக்கிறார் தெரியுமா? நிந்தையின் நடுவில் இருக்கிறார், இகழ்கிற இகழ்ச்சி நடுவில் இருக்கிறார், பரியாசத்தின் நடுவில் இருக்கிறார். சீயோனே, இதெல்லாம் அவருக்கு ஏன் வந்துச்சு தெரியுமா? பேதுருவை அழைத்த போது யாரும் நிந்திக்கல, யோவானை அழைத்த போது யாரும் நிந்திக்கல, யாக்கோபை அழைத்த போது யாரும் நிந்திக்கவில்லை. ஆனால் விசாரிப்பாரற்று கிடந்த இந்த சீயோனை தெரிந்து கொண்டது நிமித்தமாக இத்தனை நிந்தை, இத்தனை பாடு, இத்தனை அவமானம். நேற்று இதை தியானித்து என் உள்ளம் உடைந்த ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் அப்படி ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தார், என்னை அதிகமாய் பலப்படுத்தினது. இந்த நாளில் இது செய்தி இல்லை என்றாலும் இது சமயத்துக்கேற்ற தேவன் வார்த்தையாய் தந்தபடினாலே அதை உங்களுக்கு சொல்லி நான் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நீங்க இந்த வசனங்களை கவனித்தீங்கன்னா 35வது வசனத்துல ஜனங்கள் நிந்திக்கிறாங்க, 37வது வசனத்துல போர் சேவகர்கள் நிந்திக்கிறாங்க, 39வது வசனத்துல குற்றவாளி நிந்திக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி நிந்தை, இப்படி இகழ்ச்சி, இது நடுவிலே இவர்கள் நிந்தித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு மேலாக ஒரு எழுத்து உயர்த்தப்படுகிறது. 38வது வசனத்தை வாசிங்க. இவன் யூதனுடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது.
ஹalleluya. ஜனங்கள் நிந்திக்கிறாங்க, போர் சேவகர்கள் நிந்திக்கிறாங்க. இத்தனை நிந்தை, இத்தனை அவமானம், இத்தனை இகழ்ச்சி நடுவில் அவர் மேல எழுதப்பட்டது ஒரு நிந்தையின் வார்த்தையும் அல்ல, மாறாக பிதா குறித்த, முன்னமே குறித்த வார்த்தை அவருக்கு மேலா எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பகல் வேளையில் என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி தான், சூழ்ந்திருக்கிறவங்க 1000 பேசட்டும், அதெல்லாம் உங்கள் மேல் எழுதப்பட போகிறது. உங்களை குறித்து தேவன் என்ன குறித்திருக்கிறாரோ விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது இதுவரை நிந்திச்சிட்டு இருந்த பிரதான ஆசாரியனுக்கு தாங்க முடியல. அவன் நேர பிலாத்துவினிடத்தில் ஓடி போகிறான். யோவான் 19வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே, அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். இவனுக்கு தாங்க முடியல, இவனால பொறுத்து கொள்ள முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துருவ தேவன் எப்படி பனிஷ் பண்ணுவார் தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஹalleluya. அவருடைய எழுத்தை நம்ம மேல நிறைவேற்றி அவனை பனிஷ் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு ஆமென். உடனே பிலாத்து என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினது ஹalleluya, ஹalleluya. இந்த ஜனங்களுக்காக தீர்ப்பை மாற்றினான் பிலாத்து, ஆனா எழுத்தை மாற்ற முடியல. ஜனங்களை பிரியப்படுத்த தீர்ப்பை மாற்றினான் பிலாத்து, எழுத்தை மாற்ற முடியல. ஏன்னா இது பிலாத்து எழுதினது கிடையாது, இது அவர் பிறக்கு முன்னமே எழுதினது. ஹalleluya. அவர் பிறப்பின் செய்தியை அறிந்து சாஸ்திரிகள் எப்படி யாரை தேடி வந்தாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பிலாத்துவை இது நீ எழுதல, அவருடைய பிதா எழுதுறது. யாரும் நிந்திக்கட்டுங்க உங்களை, உங்க சரீரத்தை வைத்தோ, உங்க பலவீனத்தை வைத்தோ, உங்க சூழ்நிலையை வைத்தோ, நீங்க இருக்கிற நிலைமையை வைத்தோ என்னவும் சொல்லட்டும், உன் மேல ஒரு எழுத்து எழுதப்படும். அது மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, மனுஷன் சொல்லுகிற இகழ்ச்சி அல்ல. என் அப்பா என்னை குறித்து முன்னமே சொன்னது. ஹalleluya. பல நேரத்தில் என்ன ஆண்டவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே, பேசட்டும் பேசட்டும். எதுவரை அங்க பேசுவாங்க? இந்த எழுத்து அவர் மேல வைக்கப்படும் வரைக்கும். ஹalleluya, ஹalleluya. இன்னும் பாருங்க, எத்தனை மொழிகளில் எழுதப்பட்டது? கிரேக்கு, லத்தீன், எபிரை. அவர் கேட்ட நிந்தை ஒரே லாங்குவேஜ்ல கேட்டுட்டு இருந்தார். ஹalleluya. அவங்களாம் நிந்தை இல்ல, நீ கிரேக்கில் அவரை திட்டு, நீ லத்தீன்ல அவரை திட்டு, நீ ஹீப்ரூல அவரை திட்டு, இப்படியா இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச அராமிக் லாங்குவேஜ்ல நிந்திச்சிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா எபிரேய மொழியில சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஹalleluya, ஹalleluya. ஆமே, நிந்தித்தது ஒரு லாங்குவேஜ்ல, ஆனா அவரை குறித்து சொல்லப்பட்டது எல்லா லாங்குவேஜ்லயும் தெரிய வந்துச்சு. இவர் யார் தெரியுமா? யூதருடைய ராஜா. எழுதினதுதான். ஆமே, நிந்தைகளுக்கு தேவன் கொடுக்கிற பதிலை பார்த்தீர்களானால் என்ன பதில்? இதுக்கப்புறம் பிரதான ஆசிரியனுக்கு தூக்கமே இல்லை, தூக்கம் போச்சு. அதுக்கப்புறம் அவனால நிந்திக்கவே முடியல. அவன் போய் முறையிடுறான், அப்படி சொல்லாதீங்க, அப்படி எழுதாதீங்க. இல்ல இல்ல, அவன் நினைச்சிட்டான் இது பிலாத்து எழுதுனதுன்னு. பிலாத்து எழுதியிருந்தா ஜனங்களை பிரியப்படுத்த மாத்தி இருப்பான். அதில் இது மனிதன் எழுதியிருந்தா வருஷம் வேற வேற பைபிள் நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். ஹalleluya. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல பாடம் எடுக்கிறவங்க இருப்பாங்க, திடீர்னு சப்ஜெக்ட் மாறும், அவ்வளோதான், எல்லாம் போச்சு. இல்லை, இது அப்படி கிடையாது. ஏன்னா இது பிலாத்து எழுதினது கிடையாது, இது ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்தது. இத்தனை காலங்கள் மாறியும் மாறவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆள் நிந்தித்தாங்க இல்ல, இயேசுவின் 3.5 வருஷ ஊழிய பாதையில் அவர் நிந்தையிலிருந்து வந்தவருங்க. நிந்தையை கேட்டு வந்தவங்க. அவரை பேசி ஜெயிக்க முடியலன்னா, அவரை யாருக்கும் பேசி ஜெயிக்க முடியாது. அப்படி பேசி ஜெயிக்க முடியலன்னா டப்புன்னு என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஆபிரகாம் எங்களுக்கு பிதா. உங்க பிதா யாருன்னு கேட்பாங்க. எவ்வளவு பெரிய நிந்தை தெரியுமா? ஏன்னா நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது யோசேப்பு மரியாளை அறியவில்லை. ஏன்னா அவர் பரிசுத்தமாய் பிறந்தார். இது
ஜனங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால பேசி ஜெயிக்க முடியாம வரும்போது யோவான் 8வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும் எவ்வளவு நிந்தை. மரியாள் கூட அவரை அவசரப்படுத்தினதுக்கு ஒரு ரீசன் என்ன, இந்த நிந்தை மாறணும்னா நீங்க ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும். நீ தேவனுடைய குமாரங்கிறது எனக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும், வேற யார் சகோதரர்கள் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் என் வேலை வரல. ஒரு ஆள் நிந்தித்தாங்க, 2 பேர் நிந்தித்தாங்க, 3 பேர் நிந்தித்தாங்க. இப்பொழுது சுற்றி இருந்து நிந்திக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கள்ள, முன்னாடி இருக்கிற ஜனங்கள், அவரை அறைந்த சேவகர்கள். இந்த கூட்டத்தில் யோவானும் நிற்கிறான். ஆனா அவனால வாய் பேச முடியல. தாயார் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, அவங்களாலையும் பேச முடியல. இயேசுவும் பேசாம நிற்கிறார். நாம யாரும் பேசண்டாங்க, இந்த எழுத்து பேசும். இந்த எழுத்து பேசும், எனக்காக இந்த எழுத்து பேசும். கொஞ்ச நேரம் ஆகல, இன்னும் அருமையா வார்த்தை பார்த்தீங்க, அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அவருக்கு மேலாக என்ன வைக்கப்பட்டது? ஆமென். ஒருத்தன் திருட்டு குற்றத்தில் ஒருத்தன் பிடிச்சிட்டானா அவனுக்கு திருடன் என்கிற முத்திரை குத்தப்படும். கொலை குற்றத்துக்கு ஒருவன் பிடிக்கப்பட்டால் அவன் கொலைகாரன் என்கிற முத்திரை குத்தப்படும். என்னென்ன குற்றத்தில் ஒருவன் பிடிக்கப்படுகிறானோ அது அவனை முத்திரை போடப்படும். சிலர் அவன் கையில போர்டே கொடுத்திருப்பாங்க, சிலர் போர்டை கழுத்துல மாட்டியிருப்பாங்க. ஆனால் இவரும் மற்ற குற்றவாளிகளில் ஒருவரை போல எண்ணப்பட்டு அடிக்கப்பட்டிருந்தாலும் இவர் மேல் போடப்படுகிற முத்திரையை தீர்மானிக்கிறது சத்ரு அல்ல, பரலோகம். உலகம் உன்னை 1000 சொல்லட்டும், எதுவும் சொல்லட்டும், நீர் யார் என்பதை தீர்மானிக்கிறது பரலோகம். அந்த எழுத்து எழுதப்பட்டதும் சத்ரு ஆட ஆரம்பிச்சுட்டான். பிலாத்துக்கு வீட்டில் போய் நிற்குதான், தயவு செய்து மாற்றிருங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது, போ, எழுதுனதுதான். ஹல்லேலூயா. அப்படி மாற்ற நினைச்சான்னு ஆண்டவர் பிலாத்துவை தான் மாற்றுவாரே தவிர எழுத்தை மாற்ற மாட்டார். இந்த எழுத்தை மாற்ற நினைத்த அநேகர் ஆண்டவர் மாற்றிட்டார். இந்த எழுத்து மாறாது. ஹல்லேலூயா. சில இடத்துல பேச முடியாது, உங்க பெற்றோருக்கு கூட பேச முடியாது. எழுத்து பேசும், எழுத்து பேசும். நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிந்தனையாய் பேசின ஜனங்கள் முன் நிந்தனையை மாற்றி நிறுத்துவார். பாடுங்க. நான் வெட்கப்பட்ட சகல தேசத்தில் கைகளை தட்டி கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார். பாடுவோம். நிந்தனையை பேசின ஜனங்கள் ஆமென். நிந்தனையை மாற்றி நிறுத்துவார். ஹே பரபா சந்தனரபலரா. சகல தேசத்திலும் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார். ஆனந்த பலிகள் செலுத்தி ஆராதிப்பே. ஓ ஆனந்த பலிகள். ஆமென். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு கூடவே அவர் நேற்றும் இன்றும் மாறாதேவன், என்றென்றும் நம்மோடு கூடவே. ஹல்லேலூயா. நிந்தனைகள் நடுவில் யாராவது இருந்திருக்கிறீங்கன்னா, ஆமா, ஆண்டவர் எனக்கு பதில் செய்யவில்லையே, இந்த சத்துருக்கள்கிட்ட எல்லாம் ஆண்டவரை நீங்க ஏதாவது செஞ்சு அவங்க வாயடைங்க. வெயிட் பண்ணுங்க. ஆமென். இந்த பலகை அவர் மேல வைக்கப்படுறது வரைக்கும் தான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் நிறைவேறும். இதை பார்ப்பாங்க. ஆமென். நெகேமியா அலங்கம் கட்டி முடிகிறது வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? நெகேமியாவை கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. சன்பலாத்தும் தொவியாவும் சொல்றாங்க, ஒரு நரி அது மேல கால் வச்சுன்னா அது கீழே விழுந்துருமா. ஆமென். கஷ்டப்பட்டு ஒன்று நம்ம செய்வோம், சிம்பிளா இதெல்லாம் நிற்காது, இதெல்லாம் போயிடும். நெகேமியா ஒன்று செய்வேன், எப்படி பார்ப்போம். அவர் சைலண்டாக இருப்பார், அமைதியாக இருப்பார், ஒன்றுமே இல்லை. ஆனால்
எழுத்து உயர்த்தப்பட்டது. அப்பொழுது பைபிள் சொல்லுது, சத்துருக்கள் முனையற்று போனாங்களாம். முனையற்று போனாங்கங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம், இதுவரை அவங்க நாக்கு ஷார்ப்பா இருந்து பேசிட்டு இருந்துச்சு, இப்ப நாக்கெல்லாம் உள்வாங்கிட்டு பேச வரல. சரி, ஏதோ ஆமா நேத்து ஏதோ சொன்னீங்க, அது வரல. ஆண்டவர் எப்படி அடிக்கிறார் பாத்தீங்களா? அதான் என் வழிகள் உங்கள் வழிகள். நம்ம எல்லாம் எப்படி ஏரோத தட்டுனீங்களா ஆண்டவர், அப்படி ஒரு தட்டு இல்ல. சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின பந்தியை பார்க்கணும்னா சத்துரு முன்னாடி நிக்கணும். இது இயேசு சூழ்நிலையை பாருங்க. ஃபேமிலி இருந்தும் ஒன்றும் செய்ய முடியல. தாயாருக்கு போய் யார்ட்டையாவது சொல்ல முடியுதா கொஞ்சம் அமைதியா இருங்க? முடியல. ஏன்னா நிந்தை என்பது அதிகமாகிறது. இங்க ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஒரு கூட்டமே நிந்திச்சிட்டு இருந்தா, சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து நிந்திச்சிட்டு இருந்தா, அது நடுவில் அவர் அமைதியா இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் ஒரு எழுத்து அவர் மேல வைக்கப்படுது. ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை அதுதான். இந்த எழுத்து என்பது இப்பொழுது பிலாத்து எழுதினது கிடையாது, அவர் பிறக்கும் முன்னமே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த எழுத்து வைக்கப்பட்ட பிறகுதான் அவர் மரித்தார். என்னை குறித்து எழுதினதை காணாம இந்த ஆவி அணை அவர் விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன்னை குறித்து எழுதப்பட்டது, சொல்லப்பட்டதை உன் கண்கள் அதுக்கு அப்புறம் தாங்க அவர் முடிந்தது. அதான் வேத வாக்கியங்களின்படி மரித்தார். என்னை குறித்து எழுதினதை காணாம. ஹல்லேலூயா. அந்த எழுத்து வைக்கப்படும் வரைக்கும் ஆண்டவரே ஒரு என்னை கைவிட்டீர்னு கூட கேட்டார். ஆனா லாஸ்ட்ல எப்படி தெரியுமா? பிதாவே, பிலாத்துவின் கையில் என்ன ஆவி ஒப்பு கொடுக்கிறேன், இல்ல உம்முடைய கையில. ஹல்லேலூயா. என்னிடம் உள்ளதை எல்லாரும் நினைச்சாங்க, ஆமா இவனா இல்ல. அந்த எழுத்து வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிந்திக்கிறவன் எல்லாம் முனையட்டு போயிட்டான். பிலாத்து சப்போர்ட் பண்ணுவார்னு யாருங்க சப்போர்ட் பண்ண முடியும்? இந்த வானத்தையும் பூமியும் அழிந்தாலும் இதுல இருக்கிற ஒரு உறுப்பு கூட மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை ஆமா, நான் கேட்கிற கேள்விக்கு எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ போறோம்னு தெரியாது. ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சீயோனை குறித்து சொல்லப்பட்டது, ஆமென், அது என் கண்கள் காணும் வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பார் நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென். கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தையை பார்த்துட்டு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து பாருங்கள், வேகமாய் சொல்லி முடிக்கிற நேரம் போனதுனால. நான்காவதாக அதே 7வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அதே போலதான் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அது நிமித்தமாய்தான் காணாமல் போன, வழி தப்பி போன நம் ஒவ்வொருவரையும் அவர் பிடித்தார். தேடி வந்து பிடித்தார். பாழான குழியிலே, பயங்கரமான குழியிலே, உளையான சேற்றிலே, பூமியின் கடையாந்திரத்திலே, சமுத்திரத்தின் ஆழத்திலே, ஆழமான கிடங்கிலே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தெல்லாம் நம்மை தேடி அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆமென். பேதுரு வாழ்னார், வந்துட்டான். நம்ம வாழ்னா வரணும்னு நினைச்சாலும் வர முடியல. அவர் இழுக்கிறார், இழுத்து கொண்டு வந்தார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றார். இதற்கு அவர் போராட வேண்டி இருந்துச்சு, யுத்தம் பண்ண வேண்டி இருந்துச்சு, அவருடைய குதிகால் நசுக்கப்பட வேண்டி இருந்துச்சு. செய்தார். நேசம் மரணத்தை விட வலியது என்பதை வெறும் வார்த்தையில் அல்லாமல் வாழ்க்கையிலே நிரூபித்தவரைதான் நான் தெய்வமாய் கொண்டிருக்கிற நிச்சயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக அதனுடைய 8வது வசனம். எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும்
வீட்டிலே வரல் ஆகாது என்று சொல்லுகிறது. இப்பொழுது ஜெயிச்சாச்சு, சீயோன் கோட்டையை பிடித்தாகிவிட்டது. இப்பொழுது அது தாவீதுடையது ஆயிற்று. இனி என்ன தெரியுமா? இனி ஒரு பிரமாணம் அங்கே வைக்கப்படுகிறது. என்ன? எது தாவீது யுத்தம் பண்ண காரணமா இருந்துச்சோ அது இனி இங்கே இருக்கக்கூடாது. இதுதான் பிரமாணம். எது நிமித்தம் அவர் யுத்தம் பண்ண வேண்டி இருந்துச்சு? நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம். இப்போ சீயோன் கோட்டையை பிடித்தாகிவிட்டது. அது தாவீதுடைய நகரமாயிற்று. பாவத்தின் நிமித்தம் நிர்வாணிகளை கிடந்த நம்மேல் பரிதாபம் கொண்டு, பாசம் கொண்டு தம்முடைய வஸ்திரத்தை நம்மேல் விரித்து சொல்லுகிறார், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இப்போ அவருடையவர்களாய் மாற்றப்பட்டு விட்டோம். இப்பொழுது பிரமாணம். என்ன பிரமாணம்? அதான் உபதேசம். என்ன? சிம்பிளா சொல்லணும், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். எது எபூசியர். இந்த எபூசியர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கானான் இவங்களுக்கான வாக்கு தத்தம், தேவ பிள்ளைங்க எதை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அங்க தடையா இருக்கிற கூட்டத்தில் ஒரு ஆள் தான் யாரு? எபூசியர். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் துரத்தி அடிப்பேன் என்றார். அதே போல யுத்தம் பண்ணுகிறார். இங்க யுத்தம் பண்ணிவிட்டு ஆத்தும வெறுக்கிற குருடர் சப்பானி. குருடர் சப்பானினா உண்மையாய் பார்வையில்லாதவங்க சப்பானிகளை வெறுக்கவில்லை. கர்த்தர் அவர்களை ரொம்ப நேசிக்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இந்த எபூசியரின் பிடியில் இருக்கிற குருடர் சப்பானிகள், அதாவது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஜனங்களுடைய மனதை என்ன செய்து விட்டானா? குருடாக்கி விட்டான். ஆமென். அவர்களை அவன் முடக்கி வைத்திருக்கிறான். எனவேதான் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அடுத்த வசனம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிகள் திறவும். அடுத்த வசனம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். அவர் வந்தா இது மாறும். அவர் வந்தா நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அவர் வந்தா நம்முடைய கால்கள், இன்னும் சொல்லணும்னா பாதை தெரியாததுனால தானே முடங்கி கிடக்கிறோம். கண்ணு தெரியலனாலே பாதை தெரியல. அவர் வந்த போது இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இப்பொழுது இந்த பாக்கியம், இந்த கிருபை, இந்த ரட்சிப்பை தாவீது கட்டளையிட்டு கொடுத்து வெற்றி பெற்று கொடுத்து சொல்றார், இனி எது நிமித்தம் நான் இங்க யுத்தம் பண்ணேனோ அது நீங்க இருக்கக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டுங்க. எசேக்கியேலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அதன் பெயர் தான் பரிசுத்தம். காலங்கள் மாறிச்சு. மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், இனி அடுத்து உபத்திரவ காலம், அடுத்து 1000 வருஷ அரசாட்சி காலம். இப்படியெல்லாம் காலங்கள் மாறும். ஆனா ஆலயத்துக்கு அடுத்த பிரமாணத்துல ஒரு மாற்றமும் கிடையாது. ஆலயத்துக்கு ஒரே பிரமாணம் தான் உண்டு, அது பரிசுத்தம். எனவேதான் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்தில் எழுதப்பட்ட அதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அறியாமை காலத்தில் காணாதவர் போல் இருந்தார். பாவத்தில் பிடிக்கப்பட்டு பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருந்த நம்மை அவர் வைத்த பாசத்து நிமித்தம் போராட வேண்டி இருந்துச்சு. ஆமென். பாவம் மட்டும், நம்முடைய பாவங்கள் அவர் மேல் விழப்பண்ணதுனாலதாங்க அவர் அவ்வளவு நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அப்போ அவர் இவ்வளவு யுத்தம் பண்ண, இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண, இவ்வளவு இந்த அவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருந்த பாவம், அவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்தெடுத்து விட்டேன், இனி இது உனக்குள்ள இருக்கக்கூடாது. அதுதான் பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ தேவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது அவள் மேலிருந்த ஆக்கினை அகற்றி சொல்லுகிறார், அவன் இனி பாவம் செய்யாதிருப்பாயாக. இதுதான் வேதமும் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 2 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 20வது வசனம். 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற
இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்ட, அதாவது பழைய பாவத்துல திரும்பி அவங்க விழுந்துட்டாங்கன்னா அவர்களுடைய பின்னிலைமையிலும் கேட்டுள்ளதாய் ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது. ரட்சிக்கப்பட்ட சீயோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஒரு காலத்துல பாவத்தில் இருந்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருந்தபோது கிருபையாய் வந்து ரட்சித்தார், மீட்டெடுத்தார். இப்பொழுது நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம், சுதந்திரராக்கப்பட்டோம், புது சிருஷ்டியாக்கப்பட்டோம். இப்படி இருக்க திருப்பியும் பழைய காரியத்தை நோக்கி போய் அதிலே நாம் பிடிப்பட்டு அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளுமானால் நம்முடைய முன்னிலைமை விட பின்னிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குமா. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை சீர்குலைய காரணம் அந்தரங்க பாவம். கடந்த வாரத்தில் ஆவியானவர் இதை சோமண்ண வைத்து கொண்டிருந்த போது இதை காண்பித்து கொடுத்தார். ஆமே, ஏன் பின்னிலைமை ரொம்ப மோசமா போகுது அநேகருக்கு? எவ்வளவு ஜோமனியும் ஏன் நடக்கல? விட்டு போன பாவம் இன்னும் உள்ள இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீயோன் கோட்டையில் இருந்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜா எதை சொன்னாரோ, எது நோ சொல்லிட்டாரோ, ராஜா நோ சொன்ன ஒண்ணுமே நம்ம வீட்டுல வரலாகாது. ஏன்னா நம்ம இல்லாம போக வேண்டியவங்க. இந்த ராஜா நம்ம மேல வச்ச பாசத்தினால இவ்வளவு யுத்தம் பண்ணி இந்த ஜெயத்தை தந்திருக்கிறார். அன்பு சகோதரா சகோதரி, அன்பு சபையே, ஆமென், பாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்றேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார், ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். நமக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்மேல், நம் தலைமுறை மேல் அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அவருடைய பிரமாணத்தை அறிந்து செயல்படு. யுத்தம் பண்ணி மீட்டிருக்கிறார். விசாரிப்பாரட்ட சீயோனா இருந்தோம், இன்னைக்கு எதுவுமே நிலைக்க மாட்டேங்குது. என்ன செஞ்சாலும் வாய்க்கப்பட மாட்டேங்குது. அவன் என்ன காரியம் நடக்க மாட்டேங்குது. அவர் வருவ இருக்கிறது, அவர் நோ சொன்னது வீட்டுக்குள்ள இருக்குதா, வாழ்க்கையில இருக்கிறதா? ஹல்லேலூயா. இவ்வளவு யுத்தம் பண்ணி இருக்கிறார். எபிரேயர் 6:4 முதல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும். 6வது வசனத்தை வாசிங்க. மறுதலித்து போனவர்கள்னா பின்னாடி போனவங்க, திருப்பியும் பழைய பாவத்தை நோக்கி போகிறவர்கள் என்ன செய்கிறார்களா? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக செய்த பாவத்தை ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் செய்வானால் அவன் இங்கே வந்து அன்பு கூறுகிறேன் பாடினாலும் அவன் உண்மையில என்ன செய்கிறான் தெரியுமா? அவரை அவமானப்படுத்துகிறான். இதை பார்த்து சாத்தான் ரசிக்கிறான், பாதாளம் சிரிக்குது, பரலோகம் வேதனைப்படுது. இவ்வளவு ஃபைட் பண்றார், இவ்வளவு செஞ்சவர் சொல்றார், எனக்கு ஒன்னே ஒன்று செய்யுமா, இனி என்ன சிலுவையில் அறைய வச்சிடாத. நான் என்ன செய்யணும்? பவுல மாதிரி எனக்கு அவர் வேணும், எனக்கு அவர் அறியணும், எனக்கு அவருக்கு சொந்தமாகணும். அதற்காக எது எது எனக்கு லாபமா இருந்துச்சோ அதையெல்லாம் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி விடுகிறேன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். என்ன பண்றோம் தெரியுமா? திருப்பி அவரை சிலுவையில ஏத்துறோம், மறுபடியும் சிலுவையில. அதான் தாவீது சொல்றார், நான் எது நிமித்தம் ஃபைட் பண்ண வேண்டி வந்துச்சோ அது இனி இருக்கக்கூடாது. உன்கிட்ட நான் வேற ஒண்ணுமே கேட்கல. இதை செய், அதை செய், இப்படி செய், அப்படி செய், வேற எதுவுமே நான் கேட்கல. எது நிமித்தம் நான் உனக்காக அறையப்பட்டேனோ அதை நீ வெறுக்கணும். அது நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னதான் நேசிக்கணும். நான் என் ஆத்துமா வெறுக்கிற பாவத்தை அல்ல. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இதை அறிந்து கொள்ளணும். இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம்னா ஆமே, வாழ்க்கை ஸ்திரப்பட முடியாது. வாழ்க்கையும் இப்படியே தான் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை காலம் ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார், ஸ்திரப்படுத்துவார் என்று. ஸ்திரப்படுத்துவதற்கான வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன், ரட்சிக்கப்பட்ட பின் என்னுடைய வஸ்திரம் மட்டும்தான் மாறி இருக்கிறது, என் வாழ்க்கை மாறவில்லை என்றால் நான் கடைசியில வீட்டை ஏமாத்தி, ஊரை ஏமாத்தி, கடைசியில ஆண்டவரையே, ரட்சிக்கப்பட்ட முன்னாடி
நான் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் சாட்சி. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த இளைய குமாரனை குறித்து தகப்பன் சாட்சி கொடுத்தார் பாத்தீங்களா? முன்னாடி இவன் மரித்தான், இப்பொழுதோ உயிர்த்தான்பா, புது சிருஷ்டிப்பா. முன்னாடி இவன் காணாமல் போனான், இப்பொழுது இவன் கண்டடைகிறான், இவன் தெரிகிறான்பா, முன்னாடி தெரிகிறான்பா. பழையது இருக்கக்கூடாது, இருந்தா வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட முடியாது. நீங்க அடுத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் 5:9. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணான். எதுக்காக இந்த பிரமாணம் தெரியுமா? அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. சகரியா 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய 3 கேள்வி. முதல் கேள்வி, உங்களுக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறாரா? 2வது கேள்வி, குடும்பத்தில் வீட்டில் அவர் வாசமாயிருக்கிறாரா? 3வது கேள்வி, சபையிலே வாசமாயிருக்கிறாரா? தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வீட்டிலும் சபையிலும் அவர் வாசமாயிருக்கணும்னா பிரமாணம் ஒன்றுதான், பரிசுத்தம். பரிசுத்தம் ஒன்றுதான் பிரமாணம். உபாகமம் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறாராம். உங்களிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உங்களை விட்டு போகாதபடிக்கு அது சுத்தமா இருக்க கடவுது. என் வீட்டில் இயேசு இருக்கணும், எனக்குள்ள இயேசு இருக்கணும், நான் போய் ஆராதிக்கிற சபையில் இயேசு இருக்கணும். அதற்கு பிரமாணம் ஒன்று தான், பரிசுத்தம். என்னை கேட்டு எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு தாவீதுன்னா, அவங்கள வீட்டுல ஏத்தாதுன்றார். நீ இடம் கொடுக்காத, வீட்டுல இடம் கொடுத்துட்டு நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றது, இடம் கொடுக்காத. ஃபேஸ்புக் பார்க்கறது பாவமா? பாவம் கிடையாது. வாட்ஸ்அப், இது எதுவுமே பாவம் கிடையாது. ஆனால் நீங்க ஃபேஸ்புக்ல என்ட்ராகி அது உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்க வீக்னஸ், உங்களுக்கு தெரியும் உங்க வீக்னஸ். இதுல நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டேன்னா நான் விழுந்துருவேன் தெரிஞ்சு, அது இடம் கொடுக்காதீங்கன்றது. யூடியூப்ல நாங்களே சொல்றோம், இந்த சேனலை பாருங்க, எங்க ப்ரோக்ராம் போட்டிருக்கணும். ஆனா யூடியூப் ஆன் பண்ணா அடுத்து இன்னொரு சேனலை பார்க்கறதுக்கு என் கை துடிக்குது, என் கண்ணு துடிக்குது. இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறார். விசாரிப்பாரற்றவனை இப்ப விரும்பினவனாய் மாற்றி இருக்கிறார். விருப்பப்பட தேடிக்கொள்ளப்பட்டதும் கைவிடப்படாத நகரமாய் பெயர் வைத்திருக்கிறார். பியூலா என்றும் எப்சிபா என்றும் அழைத்திருக்கிறார். இனி நான் எனக்குள்ள அந்த பழைய எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கிறேன்னா நான் யாரை அவமானப்படுத்துறேன் தெரியுமா? எனக்காக அத்தனை நிந்தையும் சகித்துக் கொண்டு சிலுவையில அரை நிர்வாண கோலமாய் தொங்கினாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஆமென். ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து அவரை துப்புனாங்க தெரியுமா? மறுபடியும் பாவம் செய்கிறவன் அந்த கூட்டத்தில் சேர்ந்து அவரை துப்புகிறான். கொஞ்சம் பேர் சேர்ந்து அவருடைய வஸ்திரத்தை உரிந்தாங்க தெரியுமா? மறுபடியும் பாவம் செய்கிறவன் அந்த கூட்டத்தில் சேர்ந்து அவருடைய ட்ரெஸ்ஸை உருவுகிறான். கொஞ்சம் பேர் அவர் கண்ணை கட்டி தரையிலே கொட்டினாங்க தெரியுமா? மறுபடியும் பாவம் செய்கிறவன் அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருந்து திருப்பி அதை செய்கிறான். அன்று அன்று பிசாசானவன் இயேசுவை சிலுவையில் அறைய, ஆமென், அவருக்கு எதிரானவர்களை பயன்படுத்தினான் என்றால், இன்று அவன் ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாயாய் உள்ளே வந்து இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைய ரட்சிக்கப்பட்டவர்களை கண் வைக்கிறான். அதனாலதான் பிரகாசிக்கப்பட்டவன் மறுதலித்து போனால் அவன் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறான். அவர் வாசம் பண்ண விரும்புகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். வாசம் பண்ணி என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்கள். 9வது வசனம், 5:9.
கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். இப்பொழுது வாசம் பண்ணி என்ன செய்கிறார்னா கட்டி எழுப்புகிறார். இதுதான் சீயோனை குறித்து சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்துகிற காரியம். என் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். யாரால என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியுமோ அவருக்கு தான் என் வாழ்க்கையில இடம். என் வாழ்க்கையை இடிக்கிறதுக்கல்ல இடம் கொடுக்க வேண்டியது, கட்டி எழுப்புறதுக்கு இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏங்க இந்த வீட்டில் எதுக்குங்க ஜன்னல் எல்லாம் கொசுவலை வைக்கிறோம்? கொசுவலை எதுக்கு வைக்கிறோம்? கொசுவை பிடிக்கிறதுக்கா, கொசு வராம இருக்கிறதுக்கா? அந்த கொசு கடிச்சா மேக்சிமம் என்ன ஆகும்? கொசு சாகும். நம்ம ரத்தெல்லாம் குடிச்சதெல்லாம் எங்க ஒரு கொசு கடிச்சு கொஞ்சம் வீங்கும், சம்டைம்ஸ் காய்ச்சல் வரும், அவ்வளவுதான். சரீரத்தை லைட்டா பாதிக்கிறத வராம இருக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி வீடு ஃபுல்லா மறைக்கிறோம். இந்த ஆத்மாவை பாதிக்கிற காரியத்துக்கு ஏங்க வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கிறோம், வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோம்? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. சகோதரனை பகைத்தாலே அவன் மனுஷ கொலை பாதகன். நம்மள யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் எதற்கு விசாரிப்பாரட்ட சீயோன்ல இருந்து இதுவரை இழுத்து கொண்டு வந்தேன் என்றால், நம்ம எங்க இருந்தவர்கள், எப்படி இருந்தவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. கிருபையாய் ரட்சி அவர் சொல்லிட்டாரு, உனக்காக நான் இவ்வளவு யுத்தம் பண்ணி இருக்கிறேன், நான் உனக்காக என்ன செய்தேன் என்று உன் வீட்டில் இருக்கிற காரையும் பைக்கையும் பார்க்காத, சிலுவையை பார், தெரியும். உன்னால அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்காக அரை நிர்வாணமா நிக்க முடியுமான்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? ஆண்டவர் இதே கேள்வியை கேட்கிறாருங்க. உன்னால எனக்காக பப்ளிக் முன்னாடி அரை நிர்வாணமா நிக்க முடியுமான்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? முடியாது. கேட்டாரா? இல்ல. ஒன்னே ஒண்ணு கேட்கிறார், இனியும் என்ன சிலுவையில் அரைஞ்சிராதன்னு கேட்கிறார், இனியும் என்ன அரை நிர்வாணம் ஆக்கிறாதன்னு கேட்கிறார். அப்பாங்க, அப்பாவை அரை நிர்வாணமா அப்பா எனக்கு வலிக்கும், சாரிப்பா, இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். அவர் சீயோன் கோட்டையில வாசம் பண்ணி எத்தனை பேர் சர்ச்சை முடிஞ்சு போய் என்னென்ன காரியம் செய்யணும்னு எத்தனை பேர் பிளான் போட்டு இதுக்குள்ள இருக்கிறீங்க? உன் அப்பாவை நீ அரை நிர்வாணமாக்க போறியா? தீர்மானம் உன்னுடையது. உன் வாழ்க்கை ஏன் கட்டி எழுப்பப்படல தெரியுமா? அவரை வந்து தங்க நீ அலோவ் பண்ணல. சிலர் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விடுறது மாதிரி, வீட்டை விட்டு துரத்துறது மாதிரி அவர் வெளியில் தட்டிட்டு இருக்கிறார். இதோ வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ட்ரெஸ் பண்ணி அழகு பார்க்கிற அப்பாவை இன்னைக்கு நாம இப்படி ஒரு வஸ்திரம் தரித்து நிக்கிறோம்னா அத்தனை பேருக்கு முன்னாடி அரை நிர்வாணமா பல மணி நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வைராக்கியம் வேணுங்க ஆவியில. இந்த சீயோனை பிடிச்சிட்டார் அவர். இனி எது எது அவரை யுத்தம் பண்ண வச்சதோ அது இனி வராது, இந்த வீட்டுக்குள்ள வராது, வராது. தீர்மானம் நீங்க எடுங்க, அதை நிலைநிறுத்துகிற கிருபை அவர் தருவா, அவர் தருவா. ஹல்லேலூயா. இந்த போல கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதன் பிறகு தாவீது கட்டினான். ஆமென். பைபிள்ல ஒரு வார்த்தை அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். ஏசாயா 33:20. இனி அதன் முளைகள்
நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. அறுந்து போவது. இதுதான் ஸ்திரப்படுத்துகிறது. கர்த்தர் கட்டணும். கர்த்தர் கட்டணும்னா கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இருக்கணும்னா பரிசுத்தம் இருக்கணும். இது நாம இன்னைக்கு கட்டிட்டு தூங்கிட்டு எழுப்பி பார்த்தா காணல. ஆண்டவர் சொல்ல, நான் கட்டினேன்னு வச்சுக்கோ, ஒரு கயிறு கூட அறுந்து போகாது. ஹல்லேலூயா. அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். வாழ்க்கைய, குடும்பத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். தலைமுறையை கட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கை படவு அநேக காற்றில் அடிக்கலாம். ஆனா நம்ம எதுல திருப்தி அடையணும் தெரியுமா? ஆண்டவர், இன்னைக்கு நான் படுற இந்த கஷ்டம் நாளைக்கு என் பிள்ளை படக்கூடாது, நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆமா, தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரே வழி, அப்பா சமூகத்தில் விழுந்துருங்க, விழுந்துருங்க. ஆமா, நீங்க ஒவ்வொரு பாதையில நடக்கும்போது உங்க தலைமுறையை பாருங்க, ஆண்டவர் நல்லா வச்சிருப்பாங்க, நல்லா வச்சிருப்பாங்க. ஆமே. கடந்த ஆண்டு நினைக்கிறேன் இந்த ஒரு சாட்சி சொல்லி நான் ஜெபிக்கிற நேரம் போய்விட்டது. வார்த்தை வந்துட்டே இருக்கு, என்னால் அடக்க முடியவில்லை. ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கடந்த ஆண்டு இங்கிருந்து வழுக்கம்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இங்கிருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறேன், ஃபுல் காஸ்பல் சர்ச் கன்வென்ஷன். அந்த இடத்துல முந்தி அப்பா வந்து ஊழியத்துக்கு போவாங்க. எப்படி போவாங்கன்னா, சைக்கிள் எல்லாம் இங்கேருந்து போயிருக்கிறாங்க, அதில் நடந்தெல்லாம் போயிருக்கிறாங்க. ரொம்ப இங்கேருந்து அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப. அப்படி நான் ஊழியத்துக்கு நான் காரில் போகிறேன். காரில் போய் கரெக்டாக அந்த ரோட்டில் இருந்து அந்த தெருவுக்குள்ளே என்ட்ராகும்போது அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி ஆவியில் ஆண்டவர் காட்டி தரார். எங்கள் அப்பா அப்படியே அந்த தெருவுலெல்லாம் நடந்து போனது. அதுக்கு பின்னாடி என் கார் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. அப்படியே நான் உடையிறேன். ஆண்டவர் பேசுகிறாங்க, உங்கள் அப்பாவை நான் இதில் நடக்க விட்டது ஒன்று, நான் இதில் காரில் கொண்டு வரதுக்கு. அதே தெருவில் என் இருதையெல்லாம் அப்படி நொறுங்கிச்சு. மீட்டிங்கில் போய் முதல்ல மைக் எடுத்து இதை தான் சொன்னேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளை கொஞ்சம் பாடாப்படுத்துறது தலைமுறை நல்லா இருக்க வைக்கிறது, நல்லா இருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. அதனால தலைமுறைகிட்ட நான் பட்ட கஷ்டம் நீ பட்டாதான் தெரியும்னு சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசு நாமத்தை சொல்றேன், இடம் கொடுங்க வாழ்க்கையில். நோவா இடம் கொடுத்ததுனால அந்த பிள்ளைக்குள்ள மொத்த குடும்பம் வந்துச்சு. பார்த்தீங்களாங்க, நம்ம ஒரு ஆள் செய்கிற தவறுனால பிள்ளைங்க பாதிக்கப்படுது, நாம ஒரு ஆள் செய்கிற நன்மையினால பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுது. இன்னைக்கு தெரியாதுங்க, நாளைக்கு இருந்து அழக்கூடாது. சபையே, கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அவர் கட்டி எழுப்பினா ஒரு கயிறு கூட சத்துருவுக்கு அறுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இந்த பாடலை பாடி நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் க்ளோரி. நல்ல கையை தட்டி, கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ஓஹோ, ராஜா வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். ஆமென். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ஆமென். கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ஓஹோ,
இயேசு வருகிறார், இது கொண்டு செல்லுவோம். இயேசு ஒரு விஷயம் கூட பாடுவோம், கரையில்லாமலே கரையில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். Glory. ஆமென். கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார். ரமம் ரோஹாஞ்சனரே லக்தரே ரே பலரா. ஹalleluya. இயேசு வருகிறார், இது கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். ஹalleluya. நல்ல கொனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆமென். வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார். ஓ ரபலகம் ரோ சச்சனரே லரியாச்சனர மகரபலர. இயேசு வருகிறார், இது கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். சொல்லுங்க, ராஜா வருகிறார். Hallelujah, 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 hallelujah. Rabala rakaba shatana rabala radariya tanara. Hallelujah, hallelujah. Glory. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். சியோன் குமாரத்தியே மிகவும் கடிகொரு. இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பார். அவர் ரட்சகர், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். சியோன் குமாரத்தியே நீ பயப்படாதே, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. உன்னை குறித்து சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்துகிறவர் அவர். அதுதான் உன் தலைமையில் எழுதப்பட போகிறது. அநேகர் அநேக காரியங்களை சொல்லி உன் தலையெழுத்துன்னு சொல்றாங்களா? நான் சொல்லுகிறேன், உன் தலையெழுத்தை நீ பிறக்கும் முன்னமே கர்த்தர் எதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதுவே உன் தலையெழுத்து. அதுதான் உன் தலைமையில் எழுதப்பட போகிறது. ஆமென். ராஜா வருகிறார். Glory. Shabala kabara bashatana rabala rabala yebro hantana re kabalaria tana re. Hallelujah. தலைக்கு மேல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உங்க கிருபை பெரியது. கடந்த 6 மாதங்கள் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உன்னத. விசாரிப்பாரற்று கிடந்த எங்களை விரும்பினவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை நான் விரும்பினபடியா ஆமே நான் என்றென்று வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. நீர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஸ்தலமாய், ஆண்டவரே ஆலயமாய், ஆண்டவரே எங்கள் சரீரம், எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், சபை காணப்பட ஆண்டவரே சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, எது நிமித்தம் ஆண்டவரே, எந்த காரியத்தை நிமித்தம் ஆண்டவரே நீர் காயப்பட்டீரோ, எந்த காரியத்தை நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டீரோ, நொறுக்கப்பட்டீரோ, நிந்தைகளை கேட்டீரோ, அவைகள் இனி எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவேனு காணப்படாதபடிக்கு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருந்து கட்டி எழுப்போம். அப்பா, அப்படி பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு நீங்க அறிவீங்க. எப்படி சுத்தி இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்னு நீங்க அறிவீங்க. என்ன பேசுறாங்கன்னு நீங்க அறிவீங்க. இவர்கள் பிறக்கு முன்னமே இவர்களை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறது. இவர்கள் தலை மேல் எழுதப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருக்கு மேலாக அன்று வைக்கப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு மேல் அதை வைக்க போகிறதற்காய் நன்றி. உறுதிப்படுத்துகிற மாதமாய் இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து தர ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம்.
ஆட்கொள்ளுங்க, கண்மணி போல காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அநேகர் வரும்போது மழை நினைச்சிட்டு வந்தாங்கப்பா, யாரும் எந்த பலவீனம் தொடாதபடி காத்துக்கோங்கப்பா. திரும்பி போகும்போது சமாதானத்தோடு போக கிருபை செய்யும். வழியிலெல்லாம் பத்திரமாய் காத்துக்கொள்ளும். கிருபை கூடவே இருக்கட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.